பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ நல்ல விஷயங்கள்லாம் படுத்து நடக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இப்போ கதையில் வந்து இருக்க சண்டை சச்சரவெல்லாம் இப்போதைக்கு வந்து மூடி மறைச்சி சரி பண்ணி இப்போ வந்து செந்திலையும் மீனாவையும் சேர்த்து வச்சு இன்னொரு பக்கம் கதிர் ராஜையும் வந்து அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக சகஜமாக போகிற நிலைமையில் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ பாண்டியனுடைய பிறந்த நாளை கொண்டாடணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதில் நிறைய அதிரடி ட்விஸ்டெல்லாம் வைக்கணும்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ்லாம் பண்ணணும்னு முடிவு பண்ணி 3 மருமகர்களும் சேர்ந்து, ஏன்னா 3 பேரும் ஒரே வருஷத்தில் ஒன்றா வந்திருக்காங்க வேறு பார்த்து. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இவங்க வந்து இந்த வீட்டுடைய வழக்கங்களை சில இடத்துல மாற்றணும், சில இடத்துல இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோணி தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, சமைக்கிறது சூப்பராக சமைக்கணும், அலங்காரம் பண்ணணும், ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கிஃப்டெல்லாம் வாங்கி தரணும், ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தரணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு இவங்கெல்லாம் சேர்ந்து கிளம்பி வெளில போகிறதுக்கு வந்து வீட்டில் பொய்யெல்லாம் வேறு சொல்லிட்டு போகிறாங்க. மயிலோட வீட்டுக்கு போகிறதா சொல்லிட்டு 3 பேரும் கிளம்பி போக கோமதிக்கு டவுட்டாலாம் இருக்குது. ஸோ இதுக்கு பிறகு அடுத்த வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே சந்தோஷமாக வந்து பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், அப்படி எங்கள் அப்பாவை இவ்வளோ சந்தோஷப்படுத்திட்டீங்க, எல்லாரும் சந்தோஷப்படுறது, பிறந்தநாள்லேயே டைம்லேயே வந்து சில பல சர்ப்ரைசஸ்லாம் வேறு இருக்க போகுது. அதில் முக்கியமான விஷயமா இருக்க போகிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல ராஜி இந்த டியூஷன் எடுத்தே தீர்வேன், எனக்குன்னு சொந்த காலங்கன்னு கொஞ்சம் கையில் காசு இருக்கிறது நல்லது. இப்போ நான் ஒன்றும் வந்து படிப்பில் வந்து கோட்டையை விட்டுட்டு இது பண்ணல, நான் படிக்கிறேன், வீக்கெண்டில் ஒரு 2 மணி நேரம் போய் கிளாஸ் எடுக்கிறேன், அவ்வளோதான், எனக்கு இது நல்லாவும் இருக்குது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசி கடைசியாக முறைப்படி பாண்டியன் ஓகே சொல்லி இதுக்கு ஒத்துக்க வச்சாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமா இருக்க போது. பிறந்தநாள் அன்னைக்கு பரிசாக அதை கேட்கறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மீனா இவ்வளோ தூரம் எஃபர்ட் போட்டிருக்காங்க, பணத்தெல்லாம் அவங்க தான் செலவழிச்சிருக்காங்கிறது தெரிய வந்தால் செந்திலும் சந்தோஷமாகி அவருமே வந்து தான் பங்குக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தன்னுடைய மனைவி கிட்ட பேசுறது சரியாகிறதுனா ஒரு பக்கம் இருக்கும் பொழுது, இன்னொரு பக்கம் ஷாக்கிங்காக அதே சமயத்தில் சர்ப்ரைஸாக இருக்க விஷயமா இருக்கிறது என்னவா இருக்கலாம்னா, தங்கமயில் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வந்தது நிறைய பொய்களாக சொல்லி தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது, பயம் இருக்குது, எல்லாம் இருக்கும்போது இப்போ அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படிங்கிற தகவல் மட்டும் வந்துச்சு. இப்போ வந்து அவங்க இப்போ கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ என்ன ஆகிடும், இந்த வீட்டுடைய வாரிசை வயிற்றில் சுமக்கிறாங்க, முதல் பேர குழந்தை. ஸோ அதனால் வந்து எல்லாரும் பாசமாக இருக்கிறது சந்தோஷமாக இருக்கிற சமயத்தில் இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது உண்மைகள் தெரிய வந்துச்சு. இவங்க கொண்டு வந்த நகையிலேருந்து, இவங்களோட படிப்புலேருந்து, இவங்க வயசுலேருந்து, இவங்க சொந்தக்காரங்கள்லேருந்து எல்லாமே போய் சொல்லி என்னென்ன விஷயத்தெல்லாம் கண்டிஷனாக பாண்டியன் வச்சுருந்தாரோ அது எல்லாமே போயின்னு தெரிய வந்தாலும் கூட சரி போனால் போகுது, என்ன இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ அவங்க வயிற்றில் இருக்க குழந்தை தான் முக்கியம், நமக்கு பேர குழந்தை அப்படின்னு வந்து அதெல்லாம் மன்னிச்சு விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒருவேளை தங்கமயில் கர்ப்பம் அப்படிங்கிறது வந்தால் அடுத்து வந்து திருப்பி இந்த பக்கம் நம்ம ஊரில் சும்மா இருக்க மாட்டாங்க, இந்த பக்கம் மீனாவை திரும்பி பார்க்க, அந்த பக்கம் ராஜியை திரும்பி பார்க்க, அந்த பிள்ளை தான் படிச்சுட்டு இருக்குது காலேஜுக்கு, அதை திரும்பி பார்க்கன்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்கும். அதில் குட்டி குட்டி கலாட்டாக்கள் நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து திருப்பி ப்ரெக்னன்சி ட்ராக் கொஞ்ச நாள் ஓடுறதுன்னு ஓடிட்டு இருக்குன்னு தோணுது. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த கதை இப்போ எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்க, என்னென்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.